ஹாய் என்னோட விஷயம் நம்ம சேனல் என்பிஎஃபிசிஎல் நான் செந்தில்குமார் தங்கராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரூர் ஸ்டாம்ப் பேட் அதை பற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக அது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 27 செப்டம்பர் 2025 நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதில் நடந்த விஷயங்களை பொதுமக்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தாவைக்கா சைட்லேருந்து வர ஸ்டேட்ஸ்மெண்ட்களாக இருக்கட்டும், இல்லை மீடியாவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. சில வதந்திகள் இருக்குது, சில நேர்மறையான கருத்துக்கள் இருக்குது, சில எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் மனநிலைமை இருக்கும். எதை நம்பலாம், இது சரி எது கரெக்டு அப்படின்றதுல. தந்தை பெரியார் சொன்னதே தான் திரும்பவும் சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, அவரே சொல்லும்போது சொல்லுவார், நான் பேசுகிறத கூட நீ எடுத்துக்காத, உனக்கு நான் பேசுகிறதுல ஏதாவது ஒன்று சரின்னு பட்டால் அதை எடுத்துக்கோ, அது கரெக்டின்னு பட்டால் எடுத்துக்கோ. மற்றபடி நீ எவன் பேசினாலும் என்ன சொன்னாலும், எந்த மீடியா இருக்கட்டும், எந்த அஃபீஷியல் சேனல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உனக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், எது இருக்கட்டும், உனக்கு எது சரின்னு படுதோ, உன் அறிவு எதை சரின்னு சொல்லுதோ அதை மட்டும் நம்பு அப்படின்ட்டு. அதே தான் நான் சொல்கிறேன். நல்லா யோசித்து எது சரியோ அதை நம்புங்க. அது மட்டும்தான் சரியான தீர்வாக இருக்கும். கரெக்டான முறையில் இந்த விசாரணை நடைபெற்று சரியான ஆட்கள் சதியாக இருந்திருந்து அதில் ஒரு கும்பல் ஈடுபட்டிருந்து அது அந்த கும்பலை கண்டறிஞ்சாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட இத்தனை பேர்த்துக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சதா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நாளைக்கு வேற ஒரு எபிசோட நான் உங்களை பார்க்குறேன். டாடா பாய், சைனிங் ஆஃப்.